அழகாய் சிவக்கனவே பார்த்த அனிமையோட 18th எபிசோட இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த தடவை நான் ஒரு வித்தியாசமா போட்டிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணா இதே அப்படி கண்டினியூ பண்றேன். சரி, இப்போ வளவலன்னு பேசாம எபிசோடுக்குள்ள போயிடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ரிஃபைனிங் யூனிட் ரிஃபைனட் அவரை காமிக்கிறாங்க. அங்க ஒருத்தர் காசு ரிஃபைனு கேஸ் ஆட் பண்ணு, அப்பதான் என் சோல் பவரை பேலன்ஸா வைக்க முடியும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. இது ரொம்ப டூ மச்சா இருக்கு. நம்ம ஹீரோ சொல்றான், ஃபர்ஸ்ட் ஃபிளாஸை போடு, அப்பதான் அது பேலன்ஸா இருக்கும். அப்படின்னா நீ 5 தடவை ட்ரீட் பண்றவே எக்ஸ்ப்ளோர் ஆயிடும். அது ஷாக்காராமன். உனக்கு இதை பத்தி எப்படி தெரியும்டா? டிஸ்டர்ப் பண்ணாம இது ட்ரூ பிரெத்ஸ் நம்ம ஹீரோ சொல்றான். 1 பிளட் சொன்னமே டக்குன்னு அது என்னமோ வெளிச்சம் வருது. இவன் அப்படியே பயங்கரமா ஷாக் ஆகுறான். பட் என்ன நடந்திருக்குன்னா அது அப்படியே பயங்கரமா வெடிச்சிருக்கு. அவன் என்ன ஆனானே அப்படி தெரியல. அவ்வளவு கிளாட் அடிக்குதாங்க. பார்த்தா அவன் டீஞ்சு போன மாதிரி இருக்கான். இவன் பேர் தான் ஜெரமி ஃபிளின், ஒரு ரிஃபைனர் அப்ரண்டிஸ்ன்னு சொல்றாங்க. எப்படி உனக்கு தெரிஞ்சது நான் கிளாஸ் அதிகமா போட்டேன்னு? அதை ஸ்மெல் பண்ணேன். ஜோனஸை பார்க்க தான் வந்திருக்கேன். ஆனா உனக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான் கிட்ட. அவன் சொல்றான், நீ ஸ்மெல் பண்ணியா? மிஸ்டர் வில்சன் வந்து அவர் கல்டிவேஷன் ரேட்ல இருக்காரு, ஒன்னும் குவாலிஃபை ஆகல அவர் கூட போக. இந்த ஃபிளின் சொல்றான். அப்புறம் இந்த பொண்ணு வருதா, ஜெரமி நீ திரும்பி ஃபெயில் ஆயிட்டியா, ஏதாச்சும் உனக்கு அடிபட்டிருக்கா அப்படின்னு கேக்குறா. அவ, நான் நல்லா இருக்கேன், இன்கிரீடியன்ட்க்கு சாரி, ரொம்பவே யூஸ்லெஸ்ஸா இருக்கேன் எக்ஸ்பிளைன் அப்படின்னு நம்ம கூப்பிடுறான். ஓ இது நீயா, என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா பியூட்டி அப்படின்னு கேக்குறான். வில்சன் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆனாரு அந்த பிரிஸ்கிரிப்ஷனை பார்த்து. இவ பேரா லிசன் அப்படியே காமிக்கிறாங்க பேக்ரவுண்ட்ல. சரி, வில்சனே இம்ப்ரெஸ் ஆனாரா? என்ன ஒரு ரீஃபைனரா? நான் இதை யூஸ் பண்ணேன், ஆனா நான் யூஸ் பண்ணலையே. அப்புறம் நான் ஜோனஸை பார்க்க தான் வந்திருக்கேன், அவன்கிட்ட போய் சொல்லு மிஸ்டர் வில்சன் அப்படின்னு கேக்குறாவ. வந்து கல்டிவேஷன் ரேட்டை ஃபினிஷ் பண்ண பாக்குறாரு. என் கூட வாங்க அப்படின்னு ஜோனஸை பார்க்க அழைச்சிட்டு போறா. திறமை நீங்க கிவ் அப் பண்ணாதீங்க, இன்னும் கொஞ்சம் முறை பண்ணா உங்களால கண்டிப்பா இது பண்ண முடியும் நான் சொல்றா. இவ்வளவு வருஷமா உன் காசுல எல்லாம் பண்ண, அடிக்கிறதுக்கும் நீ தான் கொடுத்த, நான் இனிமேலும் உன்னை பேர்டன் ஆக்க பாக்கல. எனக்கு தெரிஞ்சு நான் உண்மையாவே ஒரு ரிஃபைனர் இல்ல போல இருக்கு, என்கிட்ட எந்த டேலண்டும் இல்ல. சரி நீ உன்னை நீயே நம்பு, நீ தான் என்னோட எப்பயுமே பெஸ்ட் பிரதரா இருக்கணும் அப்படின்னு லிசு சொல்றா. நம்ம ஹீரோ சொல்றான், நெக்ஸ்ட் டைம் வந்து நீ 3 கம்மி பண்ணிட்டு போடு. அப்புறம் கிளவுட் பியர்சிங் மஷ்ரூமையும் ஆட் பண்ணு, அது வந்து ரொம்ப லைட் கலரா காமிக்கும். ஃபர்ஸ்ட் நீ நம்பு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஏன்னா ஒரு ரிஃபைனரா, அவர் என்ன சொல்றாரோ பண்ணு. ஃபர்ஸ்ட் டைம் வில்சனே அந்த ரெசிப்டை பார்த்து ஷாக் ஆனாரு. சரின்னு அவனும் ஒத்துக்குறான். அப்புறம் நம்ம ஹீரோ சமாளியே பண்றான். சரி ஓகேடா நீ அதை ட்ரை பண்ணு லிசு சொல்றா. இங்க வந்து ஜோனஸை பார்க்க போறாங்க. இங்கதான் அவர் இருக்காரு அப்படின்னு சொல்றா லிசு. நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு நம்ம லிசு டட்ரா வில்சன் அவர் கத்துறாரு பயங்கரமா. ஜோனஸ் இது நான் தான் வால்டன், ஓபன் பண்ண டோரை சொல்றா. அவனால முடியாதுன்னு அப்படியே தாவிட்டு வராரு வால்டன்னு. இதை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறா லிசு. மிஸ் ஃபிளின் நீங்க இப்ப போலாம், தேங்க்யூ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். வில்சன் மூஞ்சிலே கால் வச்சிருக்கான் நம்ம ஹீரோ. ஆச்சு வில்சனுக்கு எப்பயுமே அரகண்டா இருப்பாரு. ஓகே நான் சொல்லிட்டு போறா. சோல் பவரை இம்ப்ரூவ் பண்ண ரெசிப்ட் தெரிஞ்சிருக்கு போல இருக்கு இவருக்கு அப்படின்னு தெரிஞ்சு அவரு போறா. மிஸ்டர் வால்டன் நான் இன்னும் என்னோட சோல் பவர் ரிகவர் ஆகல, ஸ்ட்ரைட்டாவே ப்ரோக்கன் த்ரூ பண்ணிட்டேன், இது உண்மையாவே பிரேக் த்ரூ தான் அப்படின்னு ஜோனா சொல்றான். இதெல்லாம் நான் கேட்க வரல, எங்க அந்த திங்ஸ், நான் எனக்கு ஃபியூபிள்ஸ் ரெடி பண்ண நான் கேக்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒன்னு வந்து இம்பாக்டிங் எனர்ஜி பில்லு, இன்னொன்னு வந்து இம்ப்ளோடிங் எனர்ஜி பில்லு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இன்னது இம்பாக்டிங்கும் இம்ப்ளோடிங் வேணுமா? இந்த 2 பில்ஸும் ஆல்மோஸ்ட் லெவல் 2 ஆச்சே. நான் ஆனா ப்ரொமோட் ஆனா லெவல் 1 ரிஃபைனர் தான், என்னால அதெல்லாம் ரிஃபைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றான். ஹீரோ சொல்றான், நான் தான் இங்க இருக்கல, அதை பத்தி நீ கவலைப்படாத, இன்கிரீடியன்ஸை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம், எனக்கு எல்லா நாளும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இதை பார்த்து அவர் பயங்கரமா ஷாக் ஆகிறாரு. சரி வால்டர் வந்து எனக்கு சொல்லி கொடுக்க போறாரா எப்படி ரீஃபைன் பண்ண பில்ஸ் எடுக்கிறதுன்னு? இவர் ரீஃபைனர் கூட போல இருக்கு, ஆனா அது எப்படி பாசிபிள் அப்படின்னு நினைக்கிறானுக்குள்ளேயே. இன்கிரீடியன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து காமிக்கிறான் ஜோனஸ். அப்புறம் எல்லாத்துலயும் ஒண்ணுதான் நான் பண்ண போறேன், என்னத்தை நீ ப்ரிப்பேர் பண்ண போற 3 இன்கிரீடியன்ஸ் வச்சு அவன் தெரியுதுன்னு முடிக்கிறான். நீங்க ரிஃபைனர் இல்லைன்னா ரீஃபைனிங் பண்றது வந்து ஃபெயில் ஆயிரும். லெவல் 1 ரிஃபைனருக்கு நிறைய சக்சஸ் ரேட் இருக்கு பில்ஸை ரெடி பண்றதுக்கு, ஆனா எல்லாராலையும் அது பண்ண முடியாது. அந்த பில்ஸ் ஆல்ரெடி ரிஃபைன் பண்ணியிருந்தா அது லெவல் 2 க்ளோஸ் ஆயிரும், அந்த சக்சஸ் ரேட்டும் ரொம்ப குறைஞ்சிரும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இந்த 3 இன்கிரீடியன்ஸ் எனஃபா இருக்குமான்னு அப்படின்னு அவன் சொல்றான். ஸ்டார்ட் பண்ணுவோம், எனக்கு ரிஃபைனிங் பண்ண தெரியுமா? இப்போ நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்குறான் அவன். இடியட் ஆர் இந்த பேலன்ஸ் ஆஃப் த மெடிசனை எஸ்ன்னு அவனும் சொல்றான். பியூரிஃபிகேஷன் கவனி ஸ்டூபிட் சாரின்னு சொல்றான் அவனும். குயிக்கா ஃபியூஸ் பண்றா, பார்த்தா அந்த 2 பொருளும் இருக்கு, அது ரெண்டுமே அந்த இடத்துல பறக்குது. பயமா மூச்சு வாங்கிட்டு இருக்கான். சில அந்த பில் ரெடி ஆயிடுது. இது ரெடி ஆயிடுச்சு, இனிமையாவே ரியல் தான், இதை நம்ம ஒன்னா பண்ணிருக்கோம், இதுல என்னதான் நடக்குது, இது பாசிபிளா அப்படின்னு கேக்குறான். வால்டன் எப்பயுமே திட்டா இருப்பாரு, ரீஃபைன் பண்ண அப்படியே சொல்லி கொடுத்துதாரு, நான் கண்டிப்பா ஒரு பெஸ்ட் ரிஃபைனர் ஆவேன், பியூரிஃபிகேஷன் லோவா இருக்கு, என்ன இளவுது நீ ஸ்டூபிட்ரா நம்ம ஹீரோ திட்டுறான். இவன் அப்படியே ரத்த வண்டி எடுக்கிறான், பயங்கரமாவும் ஷாக் ஆகுறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் எப்படின்னு மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த மாதிரி போட சொல்ல கேட்டீங்க, இது ஓகேவானும் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை கைஸ்.